நடிகர் சிம்பு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த முன்ஜாமீன் வழக்கு விசாரணைக்கு வந்தது. நீதிபதி பி. ராஜேந்திரன் அவர்கள் வழக்கை விசாரித்துவிட்டு தற்காலிகமாக அவருக்கு கோயம்புத்தூர் காவல் நிலையத்திலிருந்து அனுப்பியிருக்க சம்மன் 2ஆம் தேதி ஜனவரி மாதம் அவர் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த தேதியை இந்த வழக்கை 4ஆம் தேதி விசாரணைக்காக ஒத்திவைத்து அதுவரை ஒரு இன்ட்ரீம் ப்ரொடெக்ஷனாக அந்த தேதியும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட காவல் நிலையத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மாற்றி வைக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறாங்க. 4ஆம் தேதி இந்த வழக்கு மேல் விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இடைக்கால உத்தரவு என்றால் சிம்பு 2ஆம் தேதி கோயம்புத்தூர் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற சம்மனை அந்த தேதியை ஒத்திவைத்து இந்த 4ஆம் தேதிக்கு அப்புறமா ஒத்திவைக்கும்படி பிபிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் தரப்பில் வைக்கப்பட்ட முன் வாதம் என்ன? இந்த பாடல் வெளியிடுவதற்காக போடப்பட்டதல்ல. இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தை சிம்பு எந்த வகையிலும் யூஸ் பண்ணலை. இதை யாரோ தேர்ட் பார்ட்டி இவங்க அஃபிஷியலாக பண்ணாத ஒரு, அதாவது லிரிக்ஸே அஃபிஷியலாக எழுதப்படாத ஒரு பாடல், முழுமையாக்கப்படாத ஒரு பாடல், பர்சனல் யூஸுக்காக வச்சிருந்த பாடலை யாரோ தேர்ட் பார்ட்டி வெளியிட்டு அதில் வந்து இன்டர்போலேட்டட் வேர்ட்ஸை ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது எங்களோட வாதம். எனவே கேஸ் பெண்டிங்காக இருக்குது. இப்போ நான் எதையும் பேச முடியாது. 4ஆம் தேதி விசாரணை இருக்குது. அன்றைக்கி முழுமையாக இந்த கேஸை விசாரிச்சுட்டு ஒரு முடிவான உத்தரவு வழங்கப்படும். அதர் சைடில் அவங்க வந்து மேபி கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் தேவையா இல்லையா அப்படின்றது ஒரு கொஸ்டின் வந்தது. அப்போது பிபி வந்து கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் தேவையா இல்லையன்றதை இன்னும் முடிவு பண்ணலை அப்படின்னாங்க. ஸோ இந்த வழக்கு கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் தேவையில்லை அப்படின்றது எங்களோட வாதம். ஐடி ஆக்ட் 67 என்ன சொல்லுதுன்னா, யாராவது ஒரு இந்த மாதிரியான அப்சைன் மெட்டீரியல்ஸை பப்ளிஷ் பண்ணியோ டிரான்ஸ்மிட் பண்ணியோ, அவங்களே பப்ளிஷ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கணும். அது மாதிரி இப்போ நாங்கள் வந்து இவரை சிம்பு வந்து எந்த விதமான ஒரு பாடலையும் ஆபாசமான பாடலை அவராக டிரான்ஸ்மிட் பண்ணலை. இப்போ இன்றைக்கி யூடியூப்பில் இருக்கிறதும் வாட்ஸ்அப்பில் இருக்கிறதும் யாரோ ஒருத்தர் போட்டது, அது சிம்பு வெளியிடலை. ஸோ அந்த சட்ட ஷரத்துக்கள் நாங்கள் வெளியிட்டிருக்கணும். யார் வெளியிடுறாங்களோ அவங்கள தான் பனிஷ் பண்ணோம். ஸோ சிம்பு அதை வெளியிடலை, அதனால் அந்த சட்டம் இவருக்கு பொருந்தாது அப்படின்றது எங்களோட வாதம். இப்போ இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அவருக்கு கைது செய்வதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? வழக்கமாக ஜாமீன் முன்ஜாமீன் நிலுவையில் இருக்கும்போது அதனால தான் நீதியரசர் அவர்கள் வந்து பிபிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 2ஆம் தேதி அவர் ஆஜராக வேண்டும் என்று சொல்லியிருந்தது கூட அதுக்கு மேலே இந்த வழக்குக்கு அப்புறம், வழக்கு 4ஆம் தேதி ஒத்துவைத்திருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த தேதியை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ண காவல் நிலையத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொல்லியிருக்கிறார். இல்லை, நீதிபதி இந்த பாடலை இப்போது கேட்கல. ஸோ இன்ட்ரீம் ஸ்டேஜாக இருக்கிறதுனால நீதிபதி இந்த பாடலை கேட்க விரும்பலை. பெயிலபிள் தான், 3 வருஷம் தான் ஐடி ஆக்டில். ஐபிஎஸில் போட்டுக்கு 2 வருஷம் தான். 2 கேஸையும் இங்கே எடுத்துகிட்டு அந்த கேஸையும் இதை சேர்த்து போட சொல்லியிருக்கிறாங்க. 4ஆம் தேதி கோயம்புத்தூர் கேஸும் சென்னை கேஸ் 2 கேஸும் சேர்த்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க.